ஆம்பளைக்கு ஏன் கஷ்டம் சொல்றேன் தெரியுமா? திருவிழா கும்பிட போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு 15 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா அடி வயிற்றுல நெருப்பு கட்டிடும். அத்தி போன வருஷம் மாமியா ஊர் திருவிழாவுக்கு போனோம், அவனை கடாக்கறி போடலன்னு சொல்லி மோத்தாமம்மான்னு பேசிவிட்டோம். இந்த வருஷம் நம்ம ஊர்ல கடாக்கறி போடலன்னா அவன் நம்மள மோத்தாமம்மான்னு பேசிடுவானு சொல்லி ஒரு பயம் இருக்கும். எவ்வளவு செலவு பண்றாங்களோ ஒரு கணக்கு இருக்கும். ஆனா உண்மையுமே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர் திருவிழா, எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் கறிகாய் எடுத்ததெல்லாம் மொத்தமா வெறும் 5000 செலவு. எங்க வீட்டுல சாப்பாடு செலவு, கறி சோறு, கறி எடுத்தது, காய்கறி வாங்கினது, கோயில் செலவு, மொட்டை அடிச்சது எல்லாமே 5000 தான். ஆனா வந்திருக்க சொந்தக்காரங்களுக்கு நான் சரக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் எவ்வளவு ரூபா? 15000 ரூபா. கம்மியா சொல்ற? சத்தியமா நல்லா வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். எனக்கெல்லாம் 3 அக்கா புருஷங்க. 3 அக்கா புருஷனுக்கு போன் பண்ணேன், மாமா நம்ம ஊர் திருவிழா திங்கக்கிழமை எங்க அக்காவெல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு வெள்ளிக்கிழமை காலையில போன் பண்ணேன். திருவிழா திங்கக்கிழமை, நான் என்னைக்கு போன் போட்டேன்? வெள்ளிக்கிழமையே போன் போட்டேன். எங்க அக்காவெல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்ல எங்க மாமிங்களுக்கு என் மேல பாசத்தப்பா இப்படி திங்கக்கிழமை ஒரு மச்சின எல்லாம் பாசம் இருக்காதா? மாமா நான் ஒரு மச்சினன் தான். ஆனா எனக்கு எத்தனை மாமே? 3 மாமே. நான் என்னைக்கு திருவிழா வர சொன்னேன்? வெள்ளிக்கிழமை காலையில போன் பண்ணி என்னைக்கு வர சொன்னேன்? திங்கக்கிழமை வாங்கன்னு. என் மாமங்களுக்கு என் மேல பாசத்தப்பா திங்கக்கிழமை திருவிழாக்கு வாங்கடான்னு வெள்ளிக்கிழமை போன் பண்ணா வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வீட்டு வாசல குத்து வச்சு உட்காந்துட்டாங்க. என்ன காரணம்? மாப்பிள்ளை மேல பாசமா ஒரு மசீரும் கிடையாது. அதை விட்டு சிப்பரிச்சு தீரக்கூடாது, இதை விட்டு சிப்பத்தை முடிப்போம்னு வந்துட்டாங்க. பரவாயில்ல, மலையேற போனாலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காரு. எடா வண்டின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் மணப்பாறைல 4 கிலோ நல்லி எலும்பு மட்டும் 4 கிலோ ஆட்டு நல்லி எலும்பு மட்டும் 4 கிலோ, கறி 2 கிலோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் எங்க அக்கா கையில எல்லாம் கொடுத்து நல்லபடியா சமைச்சு போடுங்கன்னு நல்லா சமைச்சு தலால இலை போட்டு சோறு ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், கறி ஒரு பக்கம்னு வச்சா 3 மாமனு சோத்துல உட்காந்துட்டு முறைச்சு பாக்குறாங்க. அது சாப்பிட்டா தானே அதுதான் சொல்லுவாங்க. அங்கதான் சோத்துல கைய வைக்கல, 3 மாமனு எண்ணெய முறைச்சு பாக்குறாங்க. எனக்கு என்ன விஷயம்னு தெரியல. எங்க பெரிய மாமன் கேட்டார், எவாரா அவனா என்ன மாமான்னு. கோவிலுக்கு நான் சோத்துக்கு வலியத்து போனேன், கோவிலுக்கு நான் சோத்துக்கு வலியத்து போய் வந்து கரிசல் போட்டு மேற்படி எங்கடாங்க சாப்பிட்டுதான் சாப்பிடுன்னு முடிவு பண்ணிட்டான். மேற்படினா என்ன? கரிசல் போட்டிய சரக்கு எங்கடான்னு. என்கிட்ட கையில காசு இல்லை. நாங்க பெரிய மாமன்ட்டு சொன்னேன், மாமா இருந்த காசுக்கு கறி எடுத்துட்டு வந்துட்டேன், கோச்சுக்காம சாப்பிடுங்கன்னு. எங்க சின்ன மாமியை ஒருத்தன் நடுவுல இருக்கியா, நல்லா குபேரம் பொம்மை மாதிரி அந்த அளவு உட்காந்து வயிறு எங்க இருக்கு, தலவாழை இலை எங்க இருக்குன்னு தெரியாது. அவர் நான் பெரிய மாமனால மரியாதையை சாப்பிட போயிட்டார். எங்க 2வது மாமே இங்க நின்னா காசு கேட்பாங்கடா, நான் வீட்டை சுத்தி சுத்தி வர்றேன், அவங்க ஏன் குண்டியை சுத்தி சுத்தி வந்திருக்கேன், அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒளி வச்சிருப்பேன் போலன்னு. நான் சொல்லிட்டேன், ஐயா கையில காசு இல்ல, மரியாதை நீயும் சாப்பிட்றாரு. ஆனா 3வது மாமி ஒருத்தர் இருக்காம உலகார மாமே, மோசமான ஆள். இவங்கள மாதிரி பொறுமையெல்லாம் கேட்காது. அவன் ஒரே முடிவு வந்துட்டான், ஒழுங்கா சரக்காங்க மொக்கா தாலி அக்கா வளர்ந்துட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா சண்டாலா 150 ரூபா போட்டிருக்காங்க, இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு என்னால வாங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா உங்க 3 பேருக்கு சரக்கு தானே, சோத்துல ஒருத்தரும் கை வைக்காது, வச்சா வெட்டிடு, அது வரைக்கும் உட்கார மணப்பாறை போய் மணப்பாறை போய் 3 கோட்டு கடை வாங்கிட்டா போறோம் இல்லையா. அன்னைக்கு என்னைய பிடிச்ச தலை கரகம் ஒயின் ஷாப்புக்கு போறேன், சொல்லு 500 ரூபாய் எங்க சித்தப்ப கடை வாங்கிட்டு போறேன். அன்னைக்கு என்னைய பிடிச்ச தலைக்கரை ஒயின் ஷாப்புக்கு அவர் கொண்டு லீவ் விட்டாங்க. சரக்கு வாங்க போன அக்கா தாலி அத்துருவாங்க. என்னடா செய்யறேன், நான் வச்சிருந்த பல்சர் 150 வண்டி ஈஸி கொண்டி அடகு வச்சேன். அன்னைக்கு வச்ச வண்டி அடகு வச்சுட்டு 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு பிளாக்ல போய் முக்கு சந்தில ஒரு கடை இருக்கும், திருட்டுத்தனமா விற்பாங்க. 3 கோட்டு 2 பேர் வாங்கினேன். யாருக்கு தெரியுமா அந்த 3 கோட்டு? எங்க மாமிகள். அந்த 2 பேர் யாருக்கு தெரியுமா? யாருக்கு?
எங்க மாமிங்களே மூத்திர குடிக்க போய் பிராந்தி குடிக்கிறாங்களே, நான் பீர் கூட குடிக்க மாட்டேன். அரிசி சிப்பத்துல ஒளிய வச்சுட்டு அன்னைக்கு எங்க ஊர் நாடகம் ஆரம்பிச்சு விட்டுட்டு நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு 2 மணிக்கு எங்க வீட்டுக்கு போறேன். கடைசி அக்கா புருஷன் ரோட்ல அடிச்சுட்டு உருள்றாங்க. அடையானே கேக்குறிய, தண்ணி வாங்கி கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் 2த்தையும் விலைக்கு விடுறேன். அக்கா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கிறேன். எங்க அக்கா சொல்றா, உங்க மாமனுக்கு பிடிக்கிறக்குள்ள சோத்துல விஷம் வைக்கிறேன்டாங்கிறா. அத்தி குளார பொம்பளை நம்ம கூட வச்சிருக்க முடியாது பயந்துட்டு எங்க மாமனை கேட்கிறேன், நீனாவது சொல்லு மாமா என்ன பிரச்சனை? எங்க மாமன் சொல்றாரு, உக்கால விடியக்குள்ள 7 கட்டா வெட்டி கொள்றான்டாங்கிற. நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில, சாவுறாவே அவன் வீட்டுல போய் சாவு. என்ன பேருக்கு திருவிழால என் ஊர்ல வந்து சாவுறீங்க? 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டு கேட்டா அங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அக்கா இருக்கா கடைசி அக்கா, எங்க அக்கா பிடிச்சிருக்காருல கடைசி அக்கா பிடிச்சி கோட்டை குடிச்சிருக்காரு. கடைசி அந்த ஒளிய வச்சுட்டு போனதுல 2 பீர், அதுல அரிசி சிப்பத்துல அதையும் எடுத்து குடிச்சிட்டேன். எங்கிட்ட வாடகை 2 குடிச்சு. கடைசி அக்கா தூங்கும் போது ராத்திரி 2 மணிக்கு பீரையும் பிராந்தியும் கலந்து குடிச்சா என்ன வரும்? மூத்திரம் தான் வரும். எங்க மாமனுக்கு 2 மணிக்கு முட்டிக்கிட்டு வந்திருக்கு. எங்க அக்காவை தட்டி விட்டுருக்கேன், தட்டி எழுப்பிருக்க, எங்கடி பாத்ரூம் இருக்கு கோச்சிக்காம கைதங்கள கூட்டி போடின்னு போதைக்கு அதுக்கு இடம் தெரியல. நல்ல பொம்பளை என்ன செஞ்சிருக்கணும்? எங்க மாமனுக்கு கையில பிடிச்சு எங்க மாமன் கைய பிடிச்சு பாத்ரூம்ல கொண்டு விட்டுருக்கோம். போதையில இருக்கல மனுஷனை கொண்டு விட்டுருக்கணும்ல. எங்க அக்கா அதை செய்யல. சும்மா திரும்பி அங்க போய் அங்கேதான் பாத்ரூம் இருக்குன்னு எங்க அக்கா படுத்துக்கிட்டா. எங்க மாமன் தடுமாறி போய் பிடிச்சிருக்காரு கப்புன்னு. பாத்ரூம் கதவை திறந்தா அதுவா லைட்டு கப்புன்னு எரிஞ்சிருக்கு. கதவை மூடி பார்த்திருக்கியா, அதுவா கப்புன்னு லைட் அமர்ந்துக்குச்சு. என் மாமன் பெருமையா பேசிருக்காரு, என் மாப்பிள்ள கட்டிருக்கான் பாரு வீடு. என்னதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஊரா நாடு ஆடினாலும் இவனை மாதிரி இந்த ஊருக்குள்ள 1 பேர் வீடு கட்ட முடியுமான்னு ராத்திரி போதல பெருமையா பேசினால பேசின பொத்திக்கிட்டு போய் படுக்க வேண்டியதானே. திரும்ப தூங்குற எங்க அக்கால தட்டி விட்டுருக்கேன். சரி பாருங்க, என் மாப்பிள்ள எப்படி பாத்ரூம் கட்டிருக்கேன் தெரியுமா? கதவை தொடக்க அதுவா லைட் எரியுது, கதவை மூடி அதுவா அம்மந்துக்கிட்டீங்க. எங்க அக்கா என்ன நினைச்சாலும் தெரியல, இந்த கால ஒரு அரைச்ச சக்கேன்னு கொடுத்துருக்கா. இப்ப எதுக்கடி அடிச்சேன்னு கேட்டிருக்காரு. நீ எங்கடா மூத்திர அடிச்ச 3 காசு மூதேவி இடத்த காட்டுறான்னு இருக்கா. எங்க மாமனை எங்க அக்காவை கைதாங்க என் மாமன் கூட்டி போய் இங்க தாண்டி அடிச்சேன்னு இருக்காரு. இந்த கால ஒரு அரைச்ச சக்கேன்னு கொடுத்துருக்கா. இப்ப எதுக்கடி அடிச்ச 3 காசு முண்டன்னு கேட்டிருக்காரு. நல்லா முடிச்சு பாடுறா, 3 காசு மூதேவி நீ குடிச்ச போத எது பாத்ரூம் கதவு, எது என் தம்பி வாங்கி வச்சிருக்க பிரிச்சு கதவு தெரியுமா? பிரிச்ச திறந்து மூத்திரம் அடிச்சு வச்சிருக்காடா. ஆனா ஒரு விஷயம், ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஜாமான் தக்காளி வேணாம் மறந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம், கொண்டக்கடலை வாங்கி வச்சிருந்தேன், அது நல்லா முளை வச்சு முளைச்சிருச்சு. எப்படி முளைச்சிச்சோ ஒரு விஷயம். திருவிழா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் யாரையும் தண்ணி அடிக்காதேன்னு சொல்லவே மாட்டேன். அது சொல்றது அப்போ நான் கிடையாது, எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. நல்ல கருத்துக்களை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் நாடகம் பார்க்க வந்தவங்கலாம் ஆத்தா பெரியாய் பிரிட்ஜ் எல்லாம் ஜாத்திட்டு வந்தியா? மாமி திருவிழாக்கு வந்திருப்பாரு. அவசரத்துல அவர் வாட்டில் ஆனா அடுத்த வருஷம் யாருக்கும் திருவிழா சொல்ல மாட்டேன். இந்த வருஷம் பிரிட்ஜை திறந்து மூத்திரம் அடிச்சாங்க, அடுத்த வருஷம் பீரோ திறந்து மூத்திரம் அடிச்சாங்கன்னா எவன் பொறுப்பேற்றுக்கிறது? உள்ள இருக்க பணம் எல்லாம் என்ன ஆகும்? மிதந்து வந்துடும். என்ன கருத்திலும் பொட்டகரமாக விளங்கக்கூடிய இன்றைய இரவு சிங்காரவண்ண கலைஞர்கள் நாங்கள் சிறுவன் பார்க்காத போது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தாலுகா குருநகுடி ஊராட்சி எட்டியகுடி கிராமத்துக்கு அமைந்தவர்கள் செல்வ விநாயகர் ரமணீஸ்வரம் சோனேகரம் சுவாமி கோவில் அஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று சிங்காரவண்ண கலைஞர்கள் தாங்கள் சிறுவனும் சிறப்போடு பார்க்க காத்து கொண்டிருப்பது வேடன் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய வகையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இது சந்தோஷம். இவர்கள் மனதில் பாசமிகு அன்பு பாசமுரிய அருமை மாப்பிள்ளை ஆகிய இன்னிசை வேந்தன் என்று சொல்லக்கூடிய பாசமிகு அன்பு மாப்பிள்ளை மன்னாருடைய சேர்ந்த
சந்தோஷ்குமார் அவர்கள் விரும்பி உங்கள் முன் வேலன் வேலன் விருத்தனாடி காத்தோடுகிறார். அச்சம் என்பதும் மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறில சார்பு நூறில சார்பு தாயகம் காப்பதும் கடமையடா தாயகம் காப்பதும் கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா. பழையவர்களும் மறுபடியும் பாசமிகு அன்பு சகோதரி பாட்டுகின்ற இவரா இவர் என்று பாட்டா என்று சொல்லக்கூடிய பாசமிகு அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்கள் வள்ளி நாயகி காத்து விடுகின்றார். கடலை கால்களை முத்தமிடும் பொருட்களை சத்தமிழாத முத்தங்களை சத்தமிழாத முத்தங்களை கற்றுத்தந்தா இந்த கண்ணியாலே கடலை கால்களை முத்தமிடும் பொருட்களை அவர்களுடையாக பாலேசு மன்னன் ஏய், ஏய், வசனத்தில் புயல். எந்த நாளுடா வாழகலாம் முட்டு வராது. இந்த வசன புயலை இன்னைக்கு நான் புழக்கிறேன். உலகலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆ, என் சிசிய ஒருத்தனை நாடகத்துக்கு அனுப்புனேன். ஆமா பப்புன்னு கிடைக்கல. ஆமா ஆமா நான் தான் சொல்லி அனுப்பிச்சு விட சொன்னேன். சொன்னீங்களா? ஆ, அனுப்பிவிட்டேன்னா ஒரு புது பையன் நாடகத்துக்கு வர்றேன் பப்புன்னு போறேன்னா அவன் புராணம் படிச்சிருப்பேன் படிக்காம இருக்கான். அதான் தெரியாம தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும். அடிச்சிட்டு நாரதர் என்ன செஞ்சிருக்கானே ஆ, அவனை அனுசரிச்சு கொண்டு போயிருக்க. ஆனா நீ ஆ, என் சிஷியனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்க. என்ன கேள்வி? என்னாச்சு? ஏண்டா மதுரை பக்கம் நேரம் ஏண்டா அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு நீ கேட்டிருக்க. அதே சொந்தமான கேள்வி. மதுரையை சேர்ந்த கேள்வி தானே. இவர்கிட்ட கேட்டுக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா அவன் பதில் சொல்லியிருப்பான். நீ என்ன கேட்ட? ஏண்டா அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு கேள்வி கேட்டிருக்க. அவன் பாவம் பிள்ளைக்கு பதில் தெரியல தடுமாறி இருக்கு. அவன் சொல்லியிருக்கான் ஒரு பதில். என்ன? ஏன் அழகர் ஆத்துல இறங்குறாருன்னா அன்னைக்கு ஒரு வயல அங்க வந்து எவனும் பாலம் கட்டல அதனால குளத்துக்குள்ள இறங்கி இருக்காருன்னு இவன் சொல்லியிருக்கான். தெரிஞ்சே சொல்லிட்டேன். இவனை காதுல செவ்வி இடத்துல அரைஞ்சு அடிச்சுட்டோம். அவன் போட்டு இந்த தோடு அந்து அவன் காதுக்கு தையல் 7 தையல் என் சொந்த செலவுல போட்டு விட்டுருக்கேன். இன்னைக்கு நீ வெளியே வர்ற நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போ. யாரு? நாரதர். நீ தான் நாரதர். நீ பதில மட்டும் சொல்லல காலைல உன்னை புதுக்கோட்டை சங்கத்துல கட்டி வச்சு வெள்ளூரியா உரிச்சு கொடு. ஐயோ. நான் எத்தனை புராணம் படிச்சிருக்கேன்? எத்தனை? உனக்கு தெரிஞ்சது 18 ஆ. எனக்கு தெரிஞ்சது 21. டேய், என்னடா 18 புராணம் தானயா? அண்ணே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது 18 எனக்கு தெரிஞ்சது 21. சரி சரி. இன்னைக்கு வரட்டும் பேசிக்கிறேன். இவர்கள் மேடையில் நாகராகவும் கழகம் சேராமனா சிவராமன். சேராமன் நாகர் யாருக்காக சிவராமனுக்கு அப்படி அடிச்சிருக்கான். நோட்டீஸ் பிரிண்டிங் தப்பா அடிச்சிருக்காரு. சிவராமன் அவர்கள் பெரும்படி நாகராகவும் கழக பிரியராகவும் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். நாராயணா என்னும் பாராயணம் நாராயணா என்னும் பாராயணம் நலஞ்சானும் தரிகின்ற தேவாமிரம் பாலே அருமையான பாடல். இந்த நோட்டீஸ்ல நாரதர் பேரை தப்பா அடிச்சிருக்காரு. ஆ. சிவராமனுக்கு சேராமன் அடிச்சிருக்காரு. இது மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஆனா நான் ஒரு கடை ஒண்ணு வச்சிருந்தேன். கடையா? பிரஸ்ஸா? பிரஸ் தான். ஆ. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன கடை? இந்த அறுபத்தில நாடக நோட்டீஸ் ஆ. இதை பிரிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சிருந்தேன். எங்க ஊருக்கு பக்கத்துல வர ஒரு 4 பேர் முக்கியஸ்தர்களா வந்தா தம்பி பப்பனே என்ன பூஜா கடை வச்சிருக்கியாம்ல எங்கள்கிட்ட சொல்லல. என் மகனு கல்யாணம் வச்சிருக்கு உன் கடையில தாண்டா முதல்ல பத்திரிக்கை அடிக்கணும்டான்ட்டாரு. நல்ல வேலை. சரி பரவாயில்ல சந்தோஷம் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு. நான் எழுதி கொடுத்த நேரமும் நமக்கு தெரியல. ஆ. அவங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்கல்ல. ஆமா. அப்படியா? வாங்க வாங்க. நாடக அமைப்பாளர் பாசமுகு அன்புண்ணா முக்கியத்துறை எங்க இருந்தாலும் அவர் பேரை சொல்லும்போது நோட்டீஸ் கிழிஞ்சு வச்சேன். சிங்கத்துறை அன்புண்ணா
மேடைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. கல்யாண பத்திரிக்கை மூடு கொடுக்குறீங்க. இங்கு ஆர்மணி மிசிக்கும் பாசமிகு அன்பண்ணா பழனிசாமி அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எங்க மிருதங்க மிசிக்கும் அன்பு மாமா முருகேசன் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எங்க ஆளுநருடைய சிக்கும் பாசமிகு அன்பண்ணா ஏவி ஆறுமுகம் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகின்றது. எங்க தாளம் மிசிக்கும் பாசமிகு அன்பு தம்பி சிவா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகின்றது. எந்திரிப்பா. இங்கு சிறமையாக எங்களெல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த வாகன ஓட்டுநர் AMS வாகன ஓட்டுநர் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டபடியும் கையில் கொடுத்துருவோம். தூங்குறாங்க அந்த பாருங்க வண்டி மேல படுத்துட்டு ஒரு உருவம், அதே டிரைவர். எங்க டிரைவர் வச்சு நாங்க படுற பாடு. அங்க வேக தடை இருக்குன்னா இங்க பிரேக் அடிக்க மாட்டார். அங்க நான் போயிட்டு சடக்குன்னு மிதிப்பா எல்லாம் வண்டியில முட்டிக்கிட்டு சாவாங்க. இங்கு பப்புனாக நடிக்கும் என்னை எனக்கு நான் தான் சொல்லிக்கணும். கேபி கார்த்திகளுக்கு பொன்னாடை போட்டு வருகிறது. இங்கு யூடியூப் சேனல் அருமையாக இந்த ஒளிப்பதிவினை செய்து கொள்ளக்கூடிய பாசமிகு அன்போனார் என்ன பேருங்க? இயற்கை உலகமானே களக்கல் மங்கை சென்னை போதும் பொண்ணு யூடியூப் சேனல் அன்புள்ளவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகின்றது. இங்கு சிறந்தபடியாக ஒளிப்பதிவினை ஒளி அமைப்பினை அமைக்கக்கூடிய ரகுபதி ஆடியோஸ் அன்புள்ளவர்களுக்கு ஊர் சார்பாக வாங்கின பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் ஐயா வந்திருந்தால் மேடைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உள்ளூரை சேர்ந்த ஈபிமன் ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உள்ளூரை சேர்ந்த அன்பனார் VAO கிராம நிர்வாகி ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்க இருக்கீங்களா? சரி, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய உள்ளூர் பொதுமக்கள், இளைஞர்கள், இந்த விழா கமிட்டியாளருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இந்த பொன்னாடை போத்துறதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு மரியாதையா வந்திருக்க நாடக கலைஞர்களை பாராட்டணும் அப்படின்னு முதல்ல இந்த பொன்னாடையை போத்திட்டாங்க. ஆனா ஒரு விஷயமே, சிவகாசி பக்கம் மட்டும் நான் நாடகத்துக்கு போகவே மாட்டேன். காரணம் அண்ணே, போன வாரம் போனதானே இமிசைய, வேற ஒண்ணும் கிடையாது. சிவகாசியில என்ன ஃபேமஸ்? பட்டாசு தான் ஃபேமஸ். ஊர்ல ரெண்டு கட்சி போல, அங்கேயும் பிரச்சனை. ஒரு கட்சி நாடகம் வச்சிருக்காரு. நாடகம் வச்சவங்க என்ன செஞ்சாங்க? நடிகர்களுக்கு பொன்னாடை போத்துனாங்க. இன்னொரு கட்சியார் என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க மட்டும் என்ன பொன்னாடை போத்துறது, நானும் நடிகரை கௌரவப்படுத்துறேன்டான்ட்டு பின்னாடி பொட்டு பிச்சுக்கிட்டு 2 பேர் வந்தாங்க. வந்த ஆளுங்க என் கழுத்துல போட்டாங்க. இங்கு பப்பனாக நடிக்கும் கார்த்தி அவர்களுக்கு ஊர் சார்பாக அணிகுண்டு மாலையை பரிசீலிக்கிறேன்னு போட்டு விட்டேன். ஒருத்தன் அவனாவது பரவாயில்ல, அணிகுண்டு மாலையை போட்டேன். போதையில மாட்டி விட்டு போயிட்டான். அவன் கூடவே ஒருத்தன் வாங்கி குடிக்கிறவனா இருக்கான் போல. அவன் பின்னாடி கொட்டையை போத்துக்கிட்டு அதை நான் பத்த வைக்கின்றேன் அப்படின்ட்டு வந்தேன். ஆமா, பத்தை நாடகமே பிடிச்சி மொத்தமா ஏறிட்டு நாங்களே இழந்து சாகுறோம். அப்படி காப்பாற்றுற போல பெரிய நிம்மதி ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து விளையாடுது பாசமிகு அன்பு தம்பி இங்கு ஆறுமணி மிசிக்கும் பாசமிகு அன்பப்பா பழனிசாமி 6 மணி இசைப்பார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக,
முருகேசன் அவர்கள் மிருதம் மற்றும் டோலாக்கினை உங்கள் மத்தியில் இசைப்பார். நல்லா சூட்டா போட எங்க அக்காவை நினைச்சுக்க பெரிய அக்காவை. ஆறுமுகம் அவர்கள் இவர் மேலே உங்கள் முன் ஆயிரம் இசைப்பார். சரி, அவரை தொடர்ந்து அவர்கள் விளையாட படிக்கிறது கலைஞர் பாசமுக அன்பு தம்பி சிவா அவர்கள் தாளம் இசைப்பார். பாடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரரை பாசமகள் அந்த பாசமுடைய அருமை சகோதரி போமணியவர்கள் டான்சன் காமி சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி வச்சு வந்தாரா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி வச்சு வந்தாரா அத்தான பாட்டு நின்றாரா அத்தான பாட்டு நின்றாரா சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி வச்சு வந்தாரா மத்தாபு சுந்தரி வச்சு வந்தாரா மத்தாபு சுந்தரி வச்சு வந்தாரா. இன்னைக்கு எங்க அண்ணன் சிங்கத்துறை அவர்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் இருக்கு. இன்னைக்கு எங்க அண்ணன் சிங்கத்துறை என்ன நினைச்சாரோ தெரியல, நல்ல பொம்பளைய கூட்டி விட்டுருக்காரு. கூட்டிட்டு வந்து விட்டுருக்காருன்னு சொல்லாம நாடகத்துக்குங்க நாடகம் போல பாசமுக அன்பனாரு சிங்கத்துறை துணை ராஜ நடிகர் அதனோட அன்பு உள்ளாத சபாக இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகம் மட்டுமில்ல அனைத்து நாடகம் செலவுரை அமைத்து கொடுப்பாருன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் தாங்கள் காதுக்கு செவியூட்டும் வகையில் என்ன கேட்டாலும் இல்லைங்காம அருமையாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ரகுபதி சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளங்கள் முடிதானே அருமையான மொழியுடைய அமைப்பு. ரகுபதி ஆடியன்ஸ் போடும், செக்ஸ் பாட்டா போடும், செலக்ஷன் பண்ணி போடும். தமிழ் வாங்க 4 பொருள் தந்து 5 கரத்தனை
பாடல் அருமையான மைண்ட் செட் நல்ல பாட்டு. ஏன்னா உண்மையிலுமே பிள்ளையாரை வணங்கணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்கினா தொழில் சுத்தமா இருக்கும். ஆனா அருமையான மைண்ட் செட்லாம் அருமையான மைண்ட் செட். ஆனா ஒரே ஒரு குறை என்ன குறை? எப்பா பட்ஜெட் அது வந்து போய் வாடை மைண்ட் செட்லாம் சூப்பரான மைண்ட் செட். எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன குறை என்ன குறை? ஆப்ரேட்டருங்க முகரதே சரியில்லை. காலையில காய பிடிச்சி கொடுத்துட போறாரு நாடக காசை. இருக்கிற அன்புள்ளங்கள் நம்ம சகோதரர்கள் நம்ம என்ன கொஞ்சம் கோச்சிக்க மாட்டாங்க. அன்புள்ளத்துக்கு நன்றி. அருமையான பாட்டு. ஆனா எங்க ஊர பக்கம்ல அப்படி கிடையாதுங்க. மைசெட்டு பேரை சொன்னோம்னா வேணும்னே நக்கலுக்குன்னே பாட்டு போடுவாங்க. மைசெட்டு பேர் மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா நேற்று போட்டாங்க ஒரு பாட்டு பக்கத்து இருக்காரு. எப்படி போட்டாங்க மைசெட்டுக்கு ஊம்பாவா தலைக்கு 500 ரூபா கொடுங்க பார்த்துட்டு போறோம் அப்படின்லாம் பாட்டு போடுற ஊர்ல எத்தனை இருக்கு. அது போல இல்லாம ஒரு மைண்ட் செட் போடுறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. எங்க சித்தப்பா கூட மைண்ட் செட் வச்சிருக்காருங்க. நான்லாம் நாடகம் எல்லா நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா மைண்ட் செட்டுக்கு ஆப்ரேட்டர் வேலைக்கு போயிருக்கு. என் கூட ஒருத்தர் இருக்கான் நல்ல குடியார ஆள். எங்க சித்தப்பா என்ன அவனும் கொஞ்சம் குடியாரப்ப அவன் என்ன சொன்ன ஒரு நாள் சரியா கரண்ட் வரலடா இந்த மாதிரி முக்கியமான விஷயம் நல்ல ஒரு கல்யாணத்து அன்னைக்கு நான் ஆப்ரேட்டர் போய் சரியா சப்புலே வரலடா. எங்க ஊர் பக்கம் கெட்ட பழக்கம் லைன் மேல வர சொல்லிலாம் கரண்ட் பத்தலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா துரட்டி காலையில ஒயரை ஜாயின் பண்ணி அப்படியே தூக்கி துரட்டி காலையை மெயின் லைன்ல மாட்டி விட்டுருவோம். அதே மாதிரி அவன்கிட்ட சொன்னேன் இங்க வாடா சப்புலே பத்தல கோச்சுக்காம இந்த துரட்டி காலையை கொண்டு மாட்டி விட்டு வாடான்னு. அவனு எடுத்துட்டு இங்க இருந்து போனேன் போட்டு விட்டு வந்தேன். நானும் ஆம்பிள் வர திருவரையும் கரண்ட் வரல ஆம்பிள் வர அடிக்கிறேன் சப்புலே கம்மியா தான் வருது எங்கடா மாட்டி விட்டுன்னு கூப்பிட்டு கேட்கிறேன். அடே அதான் மாட்டி விட்டு வந்துட்டேன். அப்ப செவ்வியாத்தான் அடுத்து எங்கடா மாட்டி விட்ட இடத்த காட்டுறேன்னு பின்னாடியே போய் பாக்குறேன். எங்க மாட்டிருக்கேன் போய் பெரிய லைன்ல கொக்கிய போட்டு விட்டு வாடான்னா பக்கத்துக்காரன் கொடிக்கையை கட்டி வச்சிருக்கேன். அதுல ஒட்டி மாட்டி விட்டு வந்திருக்காங்க. ஏன்டா கொடிக்கையில மாட்டினா மயில வளங்க. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த மைசெட் தெரியுமா இந்த மைசெட்ல பாட்டு போடுறதுல ஒரு சங்கதி இருக்கு. ஆமாங்க ஒரு திருவிழா தேர்னா பாட்டு போடுறது வேற. ஆனா ஒரு காது குத்து கல்யாணம்னா சரியா பாட்டு போடணும். ஆப்ரேட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஆப்ரேஷன் எங்கேயோ போயிட்டான் போல காது குத்து வீடு அன்னைக்கு ஆப்ரேட்டர் மூத்திரம் வந்துருச்சு போல அதே மூத்திரம் அடிக்க போயிட்டான். கூடவே இருப்பாங்க வந்து மைசெட் பக்கத்துல என்னைக்குதான் ஆப்ரேட்டர் எழுந்திருப்பேன் நம்ம உட்காந்து அண்ணன் என்னை காலியாவே தின்ன நமக்கு திட்டம் போட நடக்கிற மாதிரி சில ஆப்ரேட்டர் இருப்பார். அதே மாதிரி ஒரு உட்காந்துருக்க மாமி சீர் கொண்டு வந்துருக்கேன். சீர் கொண்டு வரணுக்கு தோல் வலிக்கு அதே தோல் வலிக்கு சீர் ஒரு உழந்து நடந்து சீரை தூக்கிட்டு வரையா. மாமியார் வரும்போது பாட்டு எப்படி போடணும். மாமியார் வரும்போது நம்ம ஊர் பார்த்தோம்னா எப்படி பாட்டு போடுவாங்க. கௌரவமா இருக்கும் ஒரு மரியாதையா. ஆனா மாமே தோல்ல வச்சுட்டு வரையா அண்டா தூக்கிட்டு நடக்க முடியாம வரையா. ஆப்ரேட்டர் எங்கே போனான்னு கூட உட்காந்து மாமே வரும்போது பாட்டு போட்டிருக்கேன். எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன் சாமி பார்த்தேன் கஞ்சி தட்டி விட்டு போயிட்டேன். மக்களுக்கு இனிமேல் இந்த வீட்டுல நான் காது குத்த மாட்டேன்டார். இது தேவையா கவனமா இருக்கணும். அவரை தொடர்ந்து ரெகுலராக சாப்பாடு அருமையான ஏற்பாடு எங்களுக்கெல்லாம் அன்னதான சாப்பாடு போட்டு அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. அன்னதான சாப்பாடு பெருங்க நிறைய சேர்த்து சரி அன்பு நடித்து இவரை விட உங்கள் முன் பப்புன் காமிக்காக அடியேன் சிறியவன் என் பேர் சொல்ல 80 பேர் பெருமையா உடனே பப்புன் எல்லாத்தையும் தெரியுதுல்ல மூஞ்சி காமிச்சிட்டீல அப்புறம் என்னது ஒரு பேர் சொல்லிட்டு இருக்க. அப்படியா இல்ல பப்புன் நான் பேர் தெரியுதுல்ல. அப்படியா நீ பப்புன் காரன் தானே. ஆமா அப்புறம் பேர் சொல்றேன் ஐயா நான் போட்டுக்க பேசுறேன் பப்புனியா. சரி என் பேர் தெரியணும்ல.
இல்ல யாரும் கேட்கலையே உன் பேரை பப்பனுங்க பேரை சொல்லுங்கன்னு. என் பேர் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பாப்போம். யாருமே கை தட்டாங்க பாரு. பாத்தியா 2 பேரை பாட்டியும் தட்டுறாங்க. அப்ப அத்தனை பேருக்கு உன் முதல்ல பிடிக்கல. தயவு செஞ்சு கையை மட்டும் தட்டாது. உங்க காலெல்லாம் விழுவுது. கை தட்ட சொன்னா நம்ம ஊர்ல என்னமோ புளியம்பழம் விழுவுற மாதிரி சோட்டாக்கு போட்டாக்கு புளியா கை தட்டுறது. அவ்வளவு வெறுப்புல உன் முதலையை பார்த்துட்டு ஏப்பா ஏன் மூச்சிக்கு அப்படின்னா சந்தையில உங்கள் முன் பப்பன் காமிக்கவும் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு வந்திருக்கால சாதாரண ஆளு இல்ல, பூரா இளவட்டமா இருந்தாலும் ஒரே விஷயம் வந்திருக்கேன். பூரா கத்து குட்டி கிடையாது, கத்துக்கிட்ட கெட்டிக்கார குட்டி. இவங்கள புழக்காம இன்னைக்கு நான் மனப்பாறை இருக்கிற இருந்தாலும் போயிட்டு பொம்பளை பிள்ளை வெளியே விடுவோமா? நீங்க